இப்போ கிறிஸ்துவ மதத்தில் ஒரு கதை உண்டு. அப்படியே முதல் முறை உலகம் அழிஞ்சப்போ நீரால் அழிஞ்சது. இந்த உலகம் முழுவதும் நீரால் சூழப்பட்டது. அப்போ யாரோ ஒருத்தர் கொஞ்சம் பேர்த்த அந்த கடவுள் காப்பாற்றி ஒரு கப்பலில் ஏற்றி அவரை கரை சேர்த்தாங்க. அப்புறம் 40 நாள் தண்ணீரெல்லாம் வடிஞ்சு அப்புறம் அவங்க பல்கி பெருகி இன்றைக்கி பெரிய உலகமாக நம்ம மாறி இருக்கு. இன்றைக்கி உள்ள மக்கள் தொகையெல்லாம் அங்கேருந்து வந்தது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. கிறிஸ்தவ மத கருத்துப்படி அந்த பைபிளில் ஆதி காலத்தில் முதல் முறை உலகம் அழிஞ்சப்போ எல்லோரும் கடவுள் என்ன பண்ணாராம், எல்லோரையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 பேரையோ யாரையோ குறிப்பிட்ட பேரை ஒரு கப்பலில் ஏற்றிக்கிட்டாராம். ஏற்றி அவங்கள காப்பாற்றினாராம். அப்போது இது உண்மைன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மைன்னு நம்பினா நான் சில கேள்விகளை கேட்குறேன். என்னென்னா, இது எப்போ நடந்தது? 10,000 வருஷத்துக்கு முன்னாடியா? அப்படி இல்லை. அவங்க நம்பிக்கைப்படி இது ஏதோ ரொம்ப ஆதி காலத்தில் நடந்திருக்கணும். ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாமா? இதுக்கெல்லாம் வருஷ கணக்கே கிடையாது. இது வரலாற்றோட தொடர்புடையது அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதைங்கிறனால இதை யாரும் இத்தனை வருஷத்தில் இது நடந்தது, கிமு 2ஆம் நூற்றாண்டில் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியல. சரி, அப்படின்னா இவங்க கண்டிப்பாக இது ரொம்பவும் இப்படி சொல்ல முடியாது, ரொம்ப ஆதி காலத்தில் நடந்த ஒரு சம்பவமாக தான் தெரியுது. ஏன்னா முதல் முறை உலகம் அழிஞ்சது, உலகம் முழுக்க தண்ணீரால் சூழப்பட்டது. கொஞ்சம் பேர் அந்த கடவுள் காப்பாற்றி ஒரு கப்பலில் ஏற்றி கரையேற்றினார். அப்புறம் அவங்கெல்லாம் பல்கி இனப்பெருக்கம் அடைஞ்சு இன்னைய உலகத்தில் உள்ள மக்கள் அப்படி தான் உருவானாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாங்க. அப்படின்னா இது கண்டிப்பாக பல ஆயிரக்கணக்கில் ஒரு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதைன்னு நம்ம சும்மா வச்சுப்போம். அவங்க அந்த மாதிரி எதுவும் வருஷத்தை அவங்க குறிப்பிடலை. இது எப்போது ஆதி காலத்தில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு பொய் என்னன்னாக்கா, கப்பல்ங்கிறது எப்போ கண்டுபிடிச்சாங்க? அதை நம்ம கண்டுபிடிச்சாலே இந்த கதை எப்போ உருவாச்சுங்கிறது தெரியும். கப்பல்ங்கிறது உலோகங்கள் கண்டுபிடித்த பிறகு தான் அந்த கப்பலே உருவாக்குனாங்க. கப்பல், படகுங்கிறது ஒரு மரக்கட்டையை கூட கடலை போட்டால் அது மிதந்துட்டு கிடக்கும். மரக்கிடை கூட அது மிதந்துட்டு கிடக்கும். படகுங்கிற கான்செப்ட் அது ஆதி காலத்தில் உலோகங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு கப்பல்ங்கிற கண்டுபிடிப்பு இருக்குல்ல, ஒரு மிகப்பெரிய படகு, கப்பல்ங்கிறத எடுத்தோடனே கப்பல் கட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு பாய்மர படகு அல்லது மரக்கிளைகளை வெட்டி போட்டு ஒன்றோட ஒன்று கட்டி ஒரு படகு செஞ்சுருப்பாங்க. படகுல தண்ணீரில் மிதக்க விட்டு அது மேலே ஏறி பயணிச்சிருப்பாங்க. அப்புறம் படகு செஞ்சுருப்பாங்க. அது சின்ன படகு செஞ்சுருப்பாங்க. அப்புறம் பெரிய படகு, அப்புறம் கப்பல் செஞ்சுருப்பாங்க. சின்ன படகு செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னா உலோகங்கள் தேவை. உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் நீங்கள் சின்ன படகே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க மரக்கிளைகளை செதுக்கணும். ஒரு படகை உருவாக்கணும் அப்படின்னா மரத்தை வெட்டணும். முதல்ல பலகைகளை உருவாக்கணும். பலகைகளை ஒன்றோட ஒன்றை இணைக்கணும். அதுக்கு இரும்பாலான உலோகங்களாலான ஆணி, கம்பி, பட்டை, தகடு எல்லாமே தேவை. தடிமனான தகடு எல்லாமே தேவை. இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு படகை உருவாக்க முடியும். ஒரு மரத்தை வெட்டவும் முடியும். அந்த வெட்டப்பட்ட மரத்தில் உள்ள பலகைகளாக இழைச்சி அந்த பலகைகளை வச்சு நீங்கள் ஒரு படகை உருவாக்க முடியும். அப்போ எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் படகு போன்ற, அதாவது கப்பலின் அமைப்பு இருக்குல்ல, அதோட சிறிய வடிவமான அந்த படகு, அதை உருவாக்குவதற்கே உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு தான் அது மனித இனத்தால் சாத்தியமாச்சுது. உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் சிறிய படகு கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் பெரிய படகு கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் கப்பல் கண்டுபிடிச்சாங்க. அப்போ உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்க? இந்த இரும்பை முதல்ல எப்போ கண்டுபிடிச்சாங்க? நான் சொல்கிறேன், இரும்பை ஒரு 3000 வருஷம் முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அல்லது 10,000 வருஷம் கூட சொல்லுவாங்க. அல்லது ஒரு 3000 வருஷம்னு சொல்லுங்களேன். 3000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க, பழக்கத்துக்கு வந்தது. அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் அது ஒரு மக்களின் பயன்பாட்டுக்கு, இரும்பு என்பது மக்களுடைய பயன்பாட்டுக்கு எப்போ வந்துச்சு? இரும்பினால் செய்யப்பட்ட மக்கள் பயன்பாட்டு பொருட்களான படகுகள்லாம் எப்போ வந்துச்சுன்னா ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கும். 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் கப்பலே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போது கப்பல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் இந்த கதையே உருவாயிருக்கும். எந்த கதை? கிறிஸ்தவ மதத்தில் முதல் முறை உலகம் அழிஞ்சது. அப்போ கடவுள் என்ன பண்ணார், ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒரு 100 பேரை என்ன பண்ணார், ஒரு கப்பலில் ஏற்றிக்கிட்டார். அப்புறம் 40 நாள் இந்த தண்ணீர்லாம் வற்றிச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்களா. அப்போ அந்த கதை எப்போ உருவாச்சுதுன்னா கப்பல் கண்டுபிடிச்ச பிறகு தான் அந்த கதையே உருவாச்சுது. ஏன்னா கப்பல் கண்டுபிடிக்கலன்னா அந்த கதையில் கப்பலுங்கிற காட்சி அது வராது. கப்பலுங்கிற அந்த சம்பவமே அங்கே இடம்பெறாது. ஒருத்தர் கற்பனை செய்கிறாருன்னா கப்பல், ஒருத்தர் ஒரு விமானம் அப்படின்னா விமானம் அங்கே இருந்திருக்கணும், விமானம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும்.
விமானம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் வந்து விமானத்தை வந்து ஒருத்தர் கற்பனை செய்வார். அப்படின்னா விமானம் வந்து அப்போ அதுக்கு முன்னாடியே நம்முடைய இலக்கியங்களில் புஷ்பக விமானம் அந்த விமானம் அப்படின்றாங்களே. சரி, ஆகாயத்தில் பறக்கிற ஒரு பொருளுக்கு விமானம்னு அவங்க பேர் வச்சுருப்பாங்க. கற்பனையாக கூட ஒரு விமானத்தை உருவாக்க முடியும். அது மாதிரி அவங்க கப்பல்ங்கிற ஒரு அமைப்பை வந்து கப்பல் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி அவங்க கப்பல்னு கூட உருவகப்படுத்த முடிஞ்சிருக்கலாம். ஒரு கப்பலில் இப்படி ஒன்று போச்சுன்னா, இப்படி ஒன்று மிதந்து போச்சுன்னா, ஒரு வீடு மாதிரி ஒன்று மிதக்குது, அதை ஒரு கப்பல் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கலாம். அதாவது கப்பல் கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த கதையை அவங்க உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். கப்பல் கண்டுபிடிச்ச பிறகு தான் இந்த கதையை உருவாக்கியிருப்பாங்க. அது மாதிரி இந்த மகாபாரதத்தில் வந்து பெரிய பாரத போர் நடந்ததாக சொல்கிறாங்கல்ல. பாரத போர்னா என்ன, ஈட்டி வாழை வச்சு சண்டை போட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. வாழை வச்சு சண்டை போட்டாங்க. பாரத போர் எப்போ நடந்தது? பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அந்த பாரத போரில் என்ன பண்ணுவாங்க, தேரில் போயிருப்பாங்க, ஈட்டி எடுத்து சண்டை போட்டிருப்பாங்க, வாழை வச்சு சண்டை போட்டிருப்பாங்க. அப்போ இந்த கதை எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அந்த கதையில் வேணால் அது பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக வேணால் சொல்லலாம். ஆனால் அந்த கதை எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா, இந்த வாழெல்லாம் கண்டுபிடிச்சாங்க பாருங்கள், அதுக்கப்புறம் தான் அந்த கதை எழுதப்பட்டது. உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கப்புறம் தான் இந்த கதை எழுதப்பட்டது, கற்பனை கதை எழுதப்பட்டது. இப்படி ஒரு சம்பவம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்ததாக இவங்க சொல்கிறாங்கள. அது வந்து இந்த உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு தான் இவங்க அந்த கதையவே உருவாக்கியிருப்பாங்க. அந்த கதையில் வர காட்சிகள், சம்பவங்கள் எல்லாமே, அதில் பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அவங்க ஒரு பொய் சொல்கிறாங்க. என்ன சொன்னால், அது பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பொய் சொல்கிறாங்க. அந்த பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உலோகங்களே கிடையாது, கப்பலே கிடையாது, அல்லது ஈட்டியே கிடையாது, வாளே கிடையாது, தேர் கிடையாது, சக்கரம் கிடையாது. சக்கரம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் உலோகங்களாலான கத்தி, கடப்பாரை, ஈட்டி, வாள், சுத்தியல் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் ஒரு சக்கரமே உங்களால் செய்ய முடியும். உங்களுக்கு வந்து ஒரு அரிவாள் அல்லது உளி, சுத்தியல், இதெல்லாம் வாள், அறம் இதெல்லாம் இல்லைன்னா உங்களால் ஒரு சக்கரத்தை கண்டே பிடிக்க முடியாது. அப்போ எப்போ சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்கன்னாக்கா, சக்கரத்தை செய்யணும் அப்படின்னா அந்த மரத்தை வந்து இழைச்சி ஒரு சக்கரமாக மாற்றணும், ஒன்றோடு ஒன்று இணைக்கணும். அப்படின்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் சக்கரங்களே கண்டுபிடிச்சாங்க. அப்போ இந்த கதைகள்லாம் வருதில்ல, நிறைய கதைகள் சொல்கிறாங்களே, கட்டுக்கதைகள். இந்த மதத்தை அடிப்படையாக கொண்டு நிறைய கதைகள் சொல்கிறாங்களா. அந்த கதையில் பாருங்கள், இந்த சம்பவங்கள் எல்லாமே வரும். இந்த சக்கரங்கள் வரும், தேர் வரும், வாள் எடுத்து சண்டை போட்டிருப்பாங்க, கப்பல் வரும். அப்போ இந்த கப்பல் இதெல்லாம் வந்து உலோகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு. அதை இவங்க என்ன பண்ணுறாங்க, கப்பல்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலத்துலேயே இந்த கப்பல் இருந்ததாக ஒரு கதை சொல்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. இவங்களே வாய் வளரி உண்மையை ஒத்துக்கிறாங்க. நாங்கள் சொல்கிறது பொய்ன்னு சொல்லிட்டு இவங்களே ஒத்துக்கிடுறாங்க. இதெல்லாம் பொய்ங்கிறதுக்கு, இதெல்லாம் கட்டுக்கதைங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணம். அதாவது இவங்க வந்து வாள் எடுத்து சண்டை போட்டாங்க, பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே வாள் எடுத்து சண்டை போட்டாங்க. வாள்னால் என்னென்னே தெரியாது. பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இரும்புன்னா என்னென்னு தெரியாது, வாழ்னா என்னென்னு தெரியாது, சுத்தியல்னா என்னென்னு தெரியாது, ஈட்டினா என்னென்னு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் இவங்க வாள் எடுத்து சண்டை போட்டாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் ட்ரெஸ்ஸே கிடையாது. ஆனால் ட்ரெஸ்ஸு போட்டு அதுக்கான பாதுகாப்பு கவசம்லாம் போட்டு இவங்க போய் சண்டை போட்டாங்க. பாரத போர் நடந்தது மகாபாரதத்தில், அப்படிப்பட்ட போர் நடந்தது, இப்படிப்பட்ட போர் நடந்ததுன்னு இவங்க சொல்கிறது எல்லாமே ரொம்ப சமீப காலத்தில் எழுதப்பட்ட ஒரு கற்பனை கதை. உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, உலோகத்தால் ஆன கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, அப்புறம் சக்கரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு, வாள், ஈட்டி இந்த மாதிரியான கருவிகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எழுதப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிறது நிரூபணமாகிவிடுது. கற்பனை கதை அது ஒரு கற்பனை தான், அதை வந்து உண்மைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு கதை, அவ்வளோதான். கதைனாலே கற்பனையாக சொல்கிறது தான், இல்லாத ஒன்றா சொல்கிறது தான், நடக்காத ஒன்றா சொல்கிறது தான் கற்பனை கதை. அப்போ அது உண்மைன்னு சொல்கிறாங்க. அதுதான் அதுலேருந்து இவங்க வந்து அதில் தான் அவங்க வந்து அவங்களுடைய உள்நோக்கம் புரியுது. அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க, அவங்க ஏமாற்ற பார்க்குறாங்க மக்களை அப்படிங்கிறது புரியுது.